திட்டம் கொண்டு வரனால தமிழ்நாடு அரசுக்கு என்ன லாபம், இந்த திமுக அரசுக்கு என்ன லாபம் பார்த்தா ஒன்லி கமிஷன். இந்த வார்த்தையை நம்ம எதற்காக சொல்றோம்னா, நம்ம சொல்லல, இந்த வார்த்தையை ஐயா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் மீத்தேன் திட்டத்துக்கு 2010ஆம் ஆண்டு இந்த ஐயா ஸ்டாலின் தலைமையிலான அரசு கையெழுத்திட்டது. தமிழ்நாடு மக்கள் மத்தியில இந்த கடும் எதிர்வலையை ஏற்படுத்தியது. அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள், சமூக வலைதளங்கள்ல இந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படல. ஐயா வைகோ அவர்கள் இது குறித்து செய்தியாளர் சந்திப்புல ஆதாரத்தோட இங்க இந்த திட்டத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் கமிஷன் வாங்கி கொண்டுதான் கையெழுத்திட்டார் என்று ஐயா வைகோ அவர்கள் கூறியிருக்கிறார். கோடிக்கணக்கில் கமிஷன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டீங்க. இதை விட துரோகம் என்ன வேணும் ஸ்டாலினுக்கு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? மட்டும் இல்லாம இது குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்கும்போது, இந்த கையெழுத்து போட்ட விஷயம் எனக்கு தெரியாது, நான் தெரியாம கையெழுத்து போட்டு விட்டேன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அப்ப அண்ணா அறிவாலயத்தை யாராச்சும் கேட்டா தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்களா, இல்ல சன் டிவி யாராச்சும் கேட்டா தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்களா என்று அண்ணன் சீமான் உள்ளிட்டோர்லாம் பல கேள்விகளை அடுக்கடுக்காக வைத்தாங்க.